வணக்கம், வெல்கம் டு பியர் ரியாக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டீசர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தரமான இருக்கும் இந்த டீசர். ஸோ அதுக்கு முன்னாடி இட்டு வந்து பார்த்துக்கோங்க. கைஸ் எல்லாரும் வணக்கம், வெல்கம் டு பியர் ரியாக்ஷன்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு ட்ரெய்லர் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு மாஸ் ஃபன்ஃபில்டான மூவியாக தான் இருக்கும். அதேமாதிரி ட்ரெய்லரும் ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விஜய் ஆண்டனியோட அவரோட கெட்டப்பில் ஒரு சூப்பரான ஒரு மூவிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அது ரம்ஜான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ரம்ஜானுக்கு, ஏப்ரல் 9. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நீங்கள் பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக எல்லாம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடி 1 2 3. நிச்சயதார்த்த அப்போ ஊர் மக்களுக்கெல்லாம் சம்மதமான்னு கேட்கும்போது நீ கையை தூக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாய்ஸ் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. விஜய் ஃபிலிம் கார்பரேஷன்ஸ் ரெஜெண்ட் ஃபன்ஃபில்டாக இருக்கனால ரெஜெண்ட் எடுத்துட்டாங்க. என் பொண்டாட்டி நான் ஒன் சைடு அலோவ் பண்ண போகலாமாம்மா? ஒன் சைடாவா? இல்லை, ஒன் சைடு லவ் ஜெயிச்சதா ஹிஸ்ட்ரியிலே இல்லையே. பரவாயில்ல மாமா, என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஐடியா கொடுமாம்மா. ஐயோ, வெல்கம் டு லவ் பார். இன்னைக்கு யாரெல்லாம் உன் லவரோட சந்தோஷமா வந்துக்கிறீங்க கை தூக்குங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உங்க லவரோட சண்டை போட்டு வந்துக்கிறீங்க? எனக்கு இந்த கல்யாணம் தான் பிரச்சனை. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். உலகம் சமமா தான் இருக்கு, இப்போதைக்கு அழியாது. லவ்னா என்ன? லவ் இஸ் ஆரம்பம், லவ் இஸ் முடிவு, லவ் இஸ் அழுக்கு, உன் நண்பை போல. லவ் இஸ் வெறுப்பு. இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன். பிரியாணி பிடிக்காது. லவ் இஸ் பிரச்சனைடா. எனக்கு சரக்கு பிடிக்கும், வாங்கிட்டு வா. ஆசங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே லவ் தாண்டா தீர்வு. இதை புரிஞ்சுங்கன்னு சந்தோஷமா வாழுங்கடா பக்கிங்களா. பொண்ணுங்க தாலி கட்டும் போது அழுவாங்க. ஏன் சொல்லு? அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஆம்பளைங்க தானே அழப்போறோம். இப்ப எப்படி இருக்குது? இது என்ன மாதிரியே இல்லை. அதான் எனக்கு வேணும். இப்ப கான்பிடண்டா ஜாலியா பேசியா. என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு ஐடியா. சொல்லவே எவ்வளவு கூச்சமா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் சுட்டு போட்டாலும் கெமிஸ்ட்ரி வராது. அதெல்லாம் பை பிளட்ல வர்றதுடா. எங்க அப்பா கிட்ட தப்பிக்க எனக்கு ஒரு வழி தரல. அதனால தான் இந்த கல்யாணத்தை குத்துக்கிட்டேன். அரேஞ்ச் மேரேஜா? பொண்டாட்டி மதியில என்ன? அவரை பார்த்தா யாராவது தேட்டருக்கு போவாங்க. அதுவும் இது நல்ல இன்டிமசியான லவ் ஸ்டோரி சார். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு மாதிரி அன்னோனியமா ஹக்கிங் கிஸ்ஸிங். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா? ஓகேங்க. ஓகே ஓகேவா? ஓகேங்க. இது வந்து ரம்ஜான் அப்ப எனக்கு ஓகே. தியேட்டர் நல்ல கிடைக்கும். ஸோ ஹே கைஸ், நம்ம வந்து இந்த ரோமியோட ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டோம். ட்ரெய்லர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஃபஸ்ட் லுக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது இந்த கட்டில் உட்காந்துட்டு சரக்கு ஊற்றிருக்கோம், மாப்பிள்ளை வந்து சொம்பு வச்சுருக்குது, அந்த மாதிரி கட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் லுக் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ பார்ப்போம், ஒரு நாள் கழிச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஃபன்ஃபில்டு விஜய் ஆண்டனி மூவியாக இருந்துச்சு. இந்த படம் அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த ரம்ஜானுக்காக நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மூவி எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ணல. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கரெக்டாக மூவி எனக்கு தான் பார்க்கணும். ஸோ வீடியோ வந்து பிடிந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.